வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு முட்டைக்கோஸ் கடலைப்பருப்பு பொரியல் பண்ண போறோம். இன்னைக்கு வயலட் கலர் முட்டைக்கோஸை வச்சு இந்த பொரியல் பண்ணியிருக்கோம். சாதாரணமாக உள்ள முட்டைக்கோஸை விட இந்த முட்டைக்கோஸில் சத்துக்கள் ரொம்பவே அதிகம், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது சாம்பார், ரசம், காரக்குழம்பு இதுக்கெல்லாம் சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 50 கிராம் கடலைப்பருப்பை கழுவிட்டு 3/4 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அதை இந்த குக்கரில் சேர்த்துட்டு உங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 2 பிஞ்ச் மஞ்சள் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வந்துருச்சு. பருப்பு கரெக்டாக வெந்திருக்கு. இந்த மாதிரி எடுத்து ப்ரெஸ் பண்ணோம்னா நல்லா மசியணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம பொரியலுக்கு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி குக்கரில் வேக வச்சுருக்கேன். நீங்கள் ஓப்பனில் வேக வேக வச்சுக்கோங்க. எப்படினாலும் இந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ இது தண்ணி கொஞ்சம் இருக்குது. இந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி பருப்பை தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து. கடுகு பொரிஞ்சு உளுந்து செவந்துருச்சு. அதில் 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண வெங்காயம், 3 பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம். இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்ச முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாம். இந்த முட்டைக்கோஸை எண்ணெயிலேயே 2 நிமிஷம் போல வதக்கி விட்டுக்கணும். இப்போ 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டாச்சு. இதில் கடலைப்பருப்பு வேக வச்சு வடிகட்டணும் இல்லையா, அந்த தண்ணியை 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தண்ணி இந்த அளவு சேர்த்தா போதும், நிறைய சேர்த்துறாதீங்க. மூடி வச்சிடலாம். முட்டைக்கோஸ் வெந்து வரட்டும். இடையில அப்பப்போ திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கணும். முட்டைக்கோஸ் வெந்துருச்சு. முட்டைக்கோஸ் ரொம்ப சாஃப்டாகவும் வேகக்கூடாது, ஓரளவு க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட வேக வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இந்த கடலைப்பருப்போட முட்டைக்கோஸ் சேர்ந்து 1 நிமிஷம் போல் வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த வயலட் கலர் முட்டைக்கோஸோட நம்ம இந்த கடலைப்பருப்பு சேர்த்துருக்கிறது பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குது. பொரியலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பொரியல் சூடாக இருக்கும்போதே அதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சீரகம் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான, சத்தான, கலர்ஃபுல்லான முட்டைக்கோஸ் கடலைப்பருப்பு பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இந்த பொரியலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.